அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி பாலஸ்தீனத்தினுடைய மக்களுடைய கொடுமையான வரலாறை பற்றி கொஞ்சம் பேசலாம். பாலஸ்தீனம் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. இங்கே பாலஸ்தீனத்தில் அவங்களுக்கு பின்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, தாவூத் நபி அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ஏற்கனவே அவங்களுடைய வரலாறுலாம் பேசியிருக்கோம். தாவூத் நபி வரலாறு பேசணும், அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலாம் பேசியிருக்கோம். அதில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் நபி பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த பைத்துல் முகத்தஸை கட்டினது பாதி வரைக்கும் கட்டினாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் உள்ள பாதியையும் கட்டி முழுமையாக கட்டி முடித்தாங்க இல்லையா. அவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தாலா நிறைய ஆற்றலை கொடுத்துருந்தான். அவங்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தேன், காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தான், பறவைகளோட பேசக்கூடிய விலங்குகளோட பேசக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல்லாம் கொடுத்துருந்தேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தை தலைநகரமாக வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆண்டாங்க. உலகத்தையே ஆண்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு பாக்கியத்தை அவங்களுக்கு அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் கொடுத்துருந்தார் ரப்பல் ஆலமீன். காற்றையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தனால அவங்க எங்கே ஒரு பெரிய போர்வை மாதிரி விரித்து அதில் எல்லாமே ஏறி போயிடுவாங்க. அவங்க போர் வீரர்லேருந்து ஜின்களே ஒரு படையாக இருக்கும். அவங்களுடைய போர் படையில் ஒரு அணியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹு தாலா வல்ல ரஹ்மான் சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தான். அதனால் உலகத்தையே ஆண்டாங்க. அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆனால் பைத்துல் முகத்தஸை முழுமையாக கட்டி முடித்தது. இப்படி இருக்கும்போது பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காசா மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் ரொம்ப இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனம் 1914ஆம் ஆண்டு ஓட்டோமான் அப்படிங்கிற பேரரசு ஆண்டு வந்திருக்கு. பாலஸ்தீனத்தில் அரபியர்கள் பெரும்பான்மையாக இருந்திருக்காங்க, யூதர்கள் சிறுபான்மையாக தான் இருந்திருக்காங்க. அடுத்து பிரிட்டன் அரசு ஆள ஆரம்பிக்கும் போது இங்கே நம்ம இந்தியாவை ஆண்டாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் பிரிட்டன் அரசு ஆள ஆரம்பித்தது. இங்கே தான் ஜெருசலம் இருக்குது. ஜெருசலம் தான் நம்ம பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் பைத்துல் முகத்தஸ் இருக்குது. யூதர்கள் அகதிகளாக தான் இங்கே வந்திருக்காங்க. ஐரோப்பாவிலேருந்து அகதிகளாக இங்கே வந்தவங்க தான் யூதர்கள் இங்கே இல்லை. முதல்லாம் யூதர்கள் அகதிகளாக ஐரோப்பாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதை விட்டு வெளியேறி என்ன பண்ணியிருக்காங்க, பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரித்து யூதர்களுக்கு ஒரு பகுதியாகவும் அரேபியர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பகுதியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பெற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமியர்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதியாக பிரித்து கொடுத்தா அதோடு தான் இருக்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவோட ஆதரவு பெற்றுக்கிட்டு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குது. அதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி இன்று வரை நிறைய இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காசா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அனாதை ஆயிடுச்சு. தாய் தகப்பனை இழந்து ரொம்ப அனாதை ஆயிடுச்சு. பசினால் துடிக்குது பிள்ளைய. அந்த அளவுக்கு ரொம்ப கொண்டு குவிச்சு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் வேறு இறந்துருச்சு. இந்த யூதர்கள் இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமையே கல்லால் எரிஞ்சவங்க. அந்த கூட்டம் இந்த யூதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமையே கல்லால் எரிஞ்சவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமே அவங்க எதிரியாக தான் நினச்சாங்க, ஏற்றுக்கிறல. ஆக இவங்க அல்லாஹ்வின் எதிரிகள். இன்னைக்கு வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கிறவே இல்லை, நம்பவும் மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு குணம் படைத்தவங்க. அதனால் அல்லாஹ்வின் எதிரிகள்னு சொல்லலாம் இவங்களை. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாவம் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அநியாயக்காரர்களாக ரொம்ப அநியாயம் பண்ணி அநியாயக்காரர்கள் ஆகிட்டாங்க இந்த இஸ்ரேலியர்கள். இப்போ அல்லாஹ் தான் இவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றணும். பாலஸ்தீன மக்களை வல்ல ரஹ்மான் தான் காப்பாற்றணும். அந்த பிள்ளைகளை பசியால் துடிக்கிற பிள்ளைகளுக்கு காப்பாற்றி அதுகளுக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன்கிட்ட எல்லாரும் துவா பண்ணணும், துவா செய்வோம். அல்லாஹ் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை அளிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இதை பேச்சை நான் முடித்துக்கொள்கிறேன். எல்லா மக்களும் காசா மக்களுக்காக 2 ரக்காத் தொழுது
நஃபீல் தொழுது எல்லா இடத்துல துவா கேளுங்க. நானும் தினம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த மக்கள் நல்லா இருக்கணுன்ட்டு. ஏன்னா எல்லாமே நம்ம மக்கள் தானே, நம்ம ஆளுங்க. நம்ம இஸ்லாமியர்களை கொண்டு குவிக்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் தொழுது துவா கேளுங்க. நானும் துவா கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.